Sir, good morning. Hey Abdul, hi, good morning. அப்துல் கேக்குதா? ஆ கேக்குது சார். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. ஓகே. அப்புறம் எப்படி போகுது? கொஞ்சம் பிஸியா போகுது சார். ஒரு வாரம் கொஞ்சம் பிஸி. பிஸின்றது ஆக்சுவலி நல்ல விஷயம். ஓ! உண்மையிலே. ஸோ I'll just tell you why. ஓகே. லைஃப்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிஸி ஆக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்காங்க. Not the guys who are at the top, right? கீழே இருக்கிற ஆ. பசங்க. புதுசா கரியர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பசங்க அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஸி இஸ் குட். ம். அண்ட் கிளாஸ் எப்படி போகுது? 2 நாள் இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் இல்லையா? கிளாஸ் எப்படி போகுது? நல்லா போகுது சார். அது அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் இல்லை? ஆமா, கண்டிப்பா. நான் நெறைய இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ன்னு நெனச்சதுனால நீங்க ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க. ஆக்சுவலி ஈஸி தான். ஆ. அது என்ன சொல்றது, நம்ம கேட்டா ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு என்னோட கொலீக் மார்னிங் ஒருத்தவங்க சார். கேட்டாங்க, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கே, நீ என்ன பண்ற? இது என்ன சொல்றது, காம்ப்ளான் பிடிக்கிறேன். இல்ல, நீ நல்லா நல்லா புரிஞ்சுக்கிறியே, உனக்கு நிறைய புரியுதே. எப்படி என் கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே. நீங்க ஒரே ஒரு தடவை தானே சொன்னீங்க, ஒரே ஒரு கிளாஸ் தானே ஃபிளாஸ்க் எடுத்தீங்க. நாங்க இப்போ வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ற போது ஒரே ஒரு தடவை நீங்க சொன்னீங்க, நான் ஒரு கிளாஸ் தான். நம்ம அதுக்கப்புறம் பிக்கப் டைம் இல்லை நமக்கு. ஃபிளாஸ்க் ஒரு கிளாஸ், மைக்ரோ சர்வீசஸ், அதெல்லாம் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தது. ஆக்சுவலா ஒரு கிளாஸ் தான், பட் ஸ்டில் அந்த அது எங்க டிப்ளாய் பண்றது அதெல்லாம் அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது நீ எக்ஸ்பிளைன் பண்ணனால. ஓகே. see, as long as I'm able to help, I'm more than happy. சரியா? ஓகே. see, it's not just என்ன சொல்றது, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத விட you guys are learning. அந்த இது வந்து இட்ஸ் அது ஒன்று இருக்குல்ல. ஓகே சார். நீ டீச்சிங் இஸ் ஒன் திங், பட் கத்துக்கணும் இல்லையா? அது வந்து எல்லாரும் இது பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, படிக்கிறது நீங்க சொன்னதை இன்னொரு இடத்துல படிச்சுட்டு அது ஒரு இடத்துல அப்ளை பண்ணா ஸ்ட்ராங் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு இது நீங்க பண்றதுனால தான் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு என்ன சொல்றது, இம்ப்ரூவ், ரைட்டா? அண்ட் மோட்டிவேஷன் காலைல லிட்டரலி ஸ்பீக்கிங் ஏர்லி மார்னிங் 5:30, right? I thought I was the only idiot who was doing that, but you guys are like really varname illama, you guys are motivated to learn these things. என்ன சொல்றது, that's I don't know how to describe இந்த ஒரு எந்து வந்து I have not seen in many of the groups. Okay, everyone have a lot of reason to give up, right? எல்லாருமே வந்து போதுண்டான்னு வச்சுட்டு போறதுக்கு எவ்வளவோ ரீசன் இருக்கு, பட் we have not. Okay, that itself is a big plus என்ன கேட்டீங்கன்னா. சரியா? ஸோ அது போக அப்படி என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் வாட் யூ செட். ஆக்சுவலி வந்து எனக்கு இதை விட எது பெட்டரா இன்னும் மோட்டிவேட் ஆகுதுன்னா, ஜெகன் இருக்காருல்ல, ஜெகன் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார்ல, அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணி இது மாதிரி உன் வீடியோ பார்த்தா நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்னை வந்து சீனியர் டெக் லீட் ஆக்கிட்டாங்க. என்னையே சீனியர் ஆக்குற, நீ எல்லாம் உடனே சீனியர் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ லைக் அதே மாதிரி இளமதி பாண்டின்னு ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. ஷி ஆல்சோ ரைட், அவளுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி பெருசாக தெரியாது. டெக்னாலஜி இன் சென்ஸ் ஷீஸ் ஐஎம் பிசினஸ் ஸ்காலர், அவளுக்கு பைத்தான் பெருசாக தெரியாது. We helped her out with Python. Now she is working as senior data science. She is mid-level management. She is working in a German-based manufacturing company. ஜெகன் சார் ஞாபகம் இருக்கு எனக்கு. So it's like என்ன சொல்றது,
I'm just telling you guys what is there, only in a bit different way. அவ்வளவுதான். Right? But you guys are learning it, implementing it, and becoming better, and I'm really happy about that. Okay. Okay, Sridhar has come. இன்னும் யார் வரணும்? ஜெயபிரகாஷ் மட்டும் வரணும். Right? சார் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் ஸ்டார்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஹோஸ்ட் டிட் நாட் ஸ்டார்டட் எட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா? அது ஒன்றும் இல்லைப்பா. நான் இன்னைக்கு வந்து I'll tell you what happened. I don't know why. 1:45 எனக்கு முழிப்பு தட்டிடுச்சு. 2 மணி 2:30 இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் I was just going through a gradient descent. கிரேடியன்ட் டிசைன் டாபிக் ஃபுல்லாக முடிச்சேன். 4 மணிக்கு போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சுட்டு 5 மணிக்கு எந்திரிச்சலாம் தூங்கினேன். என்ன அது என்னடான்னா எந்திக்கிறதுக்கு கரெக்டாக 5:25 ஆயிடுச்சு. ஓகே என்ன அதனால தான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து இதை 5:27க்கு தான் இது பண்ண முடிஞ்சது. இல்லை சார், அப்படியே இருந்தாலுமே நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் 10 மினிட்ஸ் அர்லியராகவே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் பட்டன், வெயிட்டிங் ஃபார் ஹோஸ்ட் டு ஸ்டார்ட் செஷன் மாதிரி வந்துருச்சு. நான் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வெயிட்டிங் பேஜ் வந்து எனக்கு டேரெக்டாக லாகின் பேஜுக்கு வரல. as soon as the host started டேரெக்டாக லாகின் ஒரு couple of seconds டிலே இருக்கும். நான் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்துல் முதல்ல வந்தாரு, அடுத்த அகில்யா. அதுதான் சார், நான் அந்த வெயிட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ நினைச்சு நான் உட்காந்துட்டே இருக்கேன். கிளிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 5:30 கிளிக் பண்ண உள்ள வந்துச்சு. அது ஒரு என்ன சொல்ல ஒரு 10 ஒரு ஸ்மால் லேக் இருக்கும். இல்லை சார், லேக்னு சொல்ல வரல. ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த மெசேஜ் பாப்போட ஸ்டாப் ஆயிடுது. அவங்கள வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, அந்த பேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துடணும்ல. ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே அது வரல. இல்லையே, ஆக்சுவலி வந்து ஃபுல்லா இது ஆயிருக்கு. நம்ம உள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள அலோ பண்ணணுமே. ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரல. மறுபடியும் ஒரு டைம் மறுபடியும் ஸ்டார்ட்னு கொடுத்தாதான் உள்ள வந்தது. எல்லாரும் அதே மாதிரி இஷ்யூ தான். தெரியல சார், நான் இன்னைக்கு ஆமா சார், ஹோஸ்ட் நாட் ஸ்டார்ட் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறமா அவங்க ஸ்டார்ட்னு கொடுத்தாதான் ஓ அப்பதான் மறுபடியும் ட்ரிகர் ஆகுது. we will pass this information to the product team. இதுதான் அவங்க ஃபீச்சரே இப்படிதான் நினைக்கிறேன் சார். அவங்க டிசைனே இப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க நாளைக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க, இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் எடுங்க. see the point என்னன்னா host has not started னு சொல்லி வரும். we will be waiting for that. ஆனா the moment host starts it should come automatically. அது வரல. அது வரல. Zoom வரும் அப்படி. no, you won't just like that get in. I will get a notification. I have to allow you. அதுவும் வரல சார். எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அவருக்கு வரும், எனக்கு வரும், எங்களுக்கும் வரும். host started, you have to accept. அதுமே அக்செப்ட் பண்ண உள்ள போவீங்கன்ற மாதிரி மெசேஜ் வரும் எங்களுக்கும். ப்ராசஸ் என்னன்னா நான் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். I will have to allow you in. நான் அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா you guys will be in. அதனால தான் என்ன நாங்க வந்து அஃபிஷியலாவே இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 minutes முன்னாடியே நாங்க ப்ராட்காஸ்ட் போட்டுருவோம். there will be 3 to 4 co-trainers along with me. உள்ள வர ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம், see the reason I chose this is because we have tested this with around 500 live trainers. 500 people வந்து இதுல லைவா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. okay, not here officially. so அதனால வந்து this platform has been battle tested most of the scenarios. okay, but process இதுவா தான் இருக்கும். but if you are facing a நாளைக்கு அதை நோட்டீஸ் பண்ண, என்ன முடிஞ்ச ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண, if that is the case ஆட்டோமேட்டிக்கா வரல, நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வரல, உனக்கு வந்து இது பண்ணாதான் வருது அப்படின்னா share me the screen recording. I'll try to talk to the team, support team, பேசிப்பாங்க. maybe it might be the feature or maybe it's some glitch we are facing. but நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை இது வரைக்கும். because I have conducted more than like என்ன சொல்றது ஒரு 40-50 trainings for more than 300 to 500 people in the platform there. okay, அதனால வந்து it shouldn't be a problem. but I'm not saying this 100% perfect. any software can break. no sir, correct, everything is correct. yeah,
செக் பண்ணு, நம்ம என்னன்னு பார்த்துடலாம். சரியா? Yes. ஓகே guys, so welcome you all, thank you for joining. சரியா? இன்னைக்கு வந்து நம்ம நேற்று விட்டுட்டு போன அந்த டாபிக்ஸ்ல வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நேற்று வந்து நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா, ஓகே இங்க இருக்கு லிஸ்ட். ஆக்சுவல் வேல்யூ, ப்ரெடிக்டட் வேல்யூ, ரெசிடுவல் எரர்ஸ் முடிச்சிட்டோம். சரியா? பெஸ்ட் ஃபிட் லைன் பார்த்துட்டோம், காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஓகே, கிரேடியன்ட் டிசன்ட் பார்த்தோம்ல? இல்ல சார். I mean, completely பார்க்கல sir, but you have given a touch. Independent linearity outliers. Okay. Gradient descent ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன். Gradient descent ஆக்சுவலி வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் டாபிக்லாம் கிடையாது. பட் பின்னாடி ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். சரியா? I'll tell you what that is. இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. So what is our objective of the objective of the best fit line? To reduce the error also. Minimize the error. Produce a prediction which has the least cost function. Okay, உங்களுடைய காஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே, நம்மளோட இந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல இப்போ. கரெக்டா ஞாபகம். Okay, so these are like some nostalgic moments which we are gathering from the past. எப்பவுமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம மறந்து போய் will start and then we are doing it. Thank you Krishna. So இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes sir. So நேத்து நம்ம போட்ட இதுதான் பெஸ்ட் ஃபிட் லைன், ரைட்டா? இந்த பெஸ்ட் ஃபிட் லைனோட காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? L equal to summation of I equal to 1 to n yi minus yi hat whole squared. இதான காஸ்ட் ஃபங்க்ஷன் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு. உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த இது வந்து டு த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரணும், ரைட்டா? உங்களுடைய காஸ்ட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஷுட் பி த மினிமல். அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஆகும். ஸோ நாம் என்ன பண்ணுவோம்? வில் பி அப்ளையிங் வேரியஸ் டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக்ஸ், காஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன் மினிமமாக கொண்டு வர்றது. ஓகே, அப்போ என்ன எப்படி வரும்? லெட் அஸ் அஸ்யூம் இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன் எரர். சரியா? இதுதான் நம்மளுடைய பாராமீட்டர்ஸ். ஓகே, ஐடியலா இங்க என்ன வரும்னா பி அல்லது எம், இந்த பி அண்ட் எம் காம்பினேஷன்ல கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வரும். நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாராமீட்டர்ஸ் ஏதோ ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? உங்க எரர் வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கும், ஒரு ஹை பாயிண்ட்ல இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பண்ண 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 அந்த எரர் என்ன ஆகும்? கம்மி ஆயிட்டே வருமா? சரியில that is the step which you are looking at la. நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், அந்த error should reduce. Yes. ஓகே, அந்த எரர் நீங்க அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே வருமோ அந்த எரர் கண்டினியூஸா ரெடியூஸ் ஆகிட்டே வருமான்னு கேட்டா கிடையாது. ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அண்ட் அட் அ பாயிண்ட்ல இட் பிகின் டு ரைஸ் அகைன். இது ஒரு பாராபோலிக் கர்வா வரும். I'm drawing a parallel line to this. ஓகே, நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷனை நீங்க இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே கொண்டு வந்தீங்கன்னா அந்த எரர்ஸ் கீழே இறங்கி அட் அ பாயிண்ட்ல இட் வில் ஸ்டார்ட் கோயிங் அப். ஓகே, ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட் அது Optimum. Yes. What is this called? Minima. Best Optimum. Global Global minimum. minima. ஓகே, மினிமாலே குளோபல் மினிமா, லோக்கல் மினிமா இருக்கு. வில் டாக் அபௌட் இட். இது மினிமா பாயிண்ட். இந்த மினிமா பாயிண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது? கிரேடியன்ட் டிசன்ட் அப்படிங்கக்கூடிய மெத்தட். கிரேடியன்ட் டிசன்ட் வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஐட்ரேட்டிவ் மெத்தட்.
இந்த பாராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூவை நீங்க லூப்ல எடுப்பீங்க. ரைட்டா? அந்த லூப்ல நீங்க பாராமீட்டர்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? காஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு வேல்யூவா வந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் வருமானு கேட்டா இப்படி வராது. ஆக்சுவலா ஐடியலி கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்க கிரேடியன்ட் டிசென்ட்க்கு அவுட்புட் இங்க வருது. ஸோ மறுபடியும் பாராமீட்டர் டியூன் பண்ணீங்க, உங்க கிரேடியன்ட் அவுட்புட் டிசென்ட்க்கு அவுட்புட் இங்க வந்துடும். இப்போ என்னாச்சு? இதை விட இது அதிகமா இருக்கா? அப்ப என்ன பண்ணுவீங்க? கம்மி பண்ண பார்ப்பீங்க. இதை விட கம்மி பண்ண பார்க்கும்போது இங்க வந்துடும். ஸோ இட் வில் பி கைண்ட் ஆஃப் அன் ஒரு என்ன சொல்றது நான்-லீனியர் zigzag இப்படியே போய்கிட்டே வரும். பட் அட் அ பாயிண்ட் இட் வில் ரீச் த மினிமம். இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட்டோட கான்செப்ட். ஓகே, சரியா? புரியுதா? ஸோ என்ன ஆகுது? இதே கர்வ் தான். இதை எப்படி நீங்க ஈஸியா பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு அது தெரியாது. இட்ஸ் நாட் மேண்டேட்டட் தட் அந்த பாயிண்ட் கீழே தான் வரணும் அப்படின்றது கிடையாது. இட் மே த்ரோ யூ இன் சம் அதர் டைரக்ஷன். ரைட்டா? அப்போ மிஷினுக்கு தெரியும், ஓகே இப்போ இது அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சா, எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணும். மெயினா அது பார்க்கக்கூடியது ஸ்லோப். இப்போ இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா இட்ஸ் நெகட்டிவா? நெகட்டிவ் ஸ்லோப் தானே? எஸ் எஸ். இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். ரைட்டா? பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா அந்த மிஷின் பாராமீட்டர்ஸோட வேல்யூ கம்மி பண்ணும். சரியா? நெகட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா இல்ல, சாரி, கிவ் மீ 1 செகண்ட், நான் மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெகட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா பாராமீட்டர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா பாராமீட்டர்ஸோட வேல்யூ கம்மி பண்ணும். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, parameters new equal to parameters old minus slope இருக்கும். ஓகே, இது வந்து ஈகா லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதை விட்டுறாங்க, இந்த ஃபார்முலா விட்டுறாங்க. இப்போ கிரேடியன்ட் டிசென்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுல? இதுக்காக கிரேடியன்ட் டிசென்ட் என்னன்ற டவுட் இருக்கா? நோ சார். கிரேடியன்ட் டிசென்ட் வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஐட்ரேட்டிவ் மெத்தட். இப்போ வந்து எனக்கு ஒரு என்னோட பெஸ்ட் ஃபிட் லைன், இந்த லைன் நான் போடுறேன். நான் இந்த மாதிரி வந்து 1000 பாயிண்ட்ஸோ 2000 பாயிண்ட்ஸோ 2000 டைம்ஸோ நான் வந்து லைன்ஸ் போட்டு எது வந்து எரர் கம்மியாக வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுதான் கிரேடியன்ட் டிசென்ட். ஓகே சார். சரிங்களா? நத்திங் அதர் தேன் தட். ஓகே சார், காஸ்ட் ஃபங்க்ஷனும் லாஸ் ஃபங்க்ஷனும் ஒரே இதுதானே? என்னமா? காஸ்ட் ஃபங்க்ஷனும் லாஸ் ஃபங்க்ஷனும் ஒரே தானே சார்? லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் சம்திங் டிஃபரண்ட். எனக்கு எக்ஸாக்ட்டா டிஃபரன்ஸ் தெரியல, பட் ஐ திங்க் both are different. நான் வேணா வெரிஃபை பண்ணுறேன். இல்ல, நேத்து நான் பார்த்தேன், அது காஸ்ட் ஃபங்க்ஷன் என்டையர் டேட்டா செட்டுக்கு, லாஸ் ஃபங்க்ஷன் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு இருக்கு. டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு அந்த இது சொல்றதுனால அது லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. because that's a small deviation over there. டீவியேஷன் ஜெனரலா ஜெனரிக்கா ஃபுல்லா பார்த்தோமா நம்ம வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் தான் மினிமம் ரெடியூஸ் எரரை குறைக்கிறது, ரெசிடியூல் எரரை. இல்ல, if I am understanding this right, இந்த இத வந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு மட்டும் அப்படினு வச்சு சொன்னீங்கன்னா அது வந்து லாஸ் ஃபங்க்ஷன். அதுவே இந்த சம்மேஷன் போட்டு இந்த என்டையர் டேட்டா செட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிதான் நான் செக் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. பட் ஆனா இதே சாம்பிள் எடுத்து நம்ம டேட்டா செட் எடுத்து பண்ணோம்னா அப்ப எப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுன்னு எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணல. சாம்பிள் எடுத்தா even if you are taking sample that will be cost function. காஸ்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, எப்பவுமே more than one data வருது அப்படினாலே it's a cost function. காஸ்ட் ஃபங்க்ஷன் cost function தான். Because I had that doubt. ஒரு சின்ன டீவியேஷன் எப்பவுமே அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஒரு சில பேர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன் போட்டு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு என்ன எரர் இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஆனா ஜெனரிக்கா பார்த்தா நம்ம ஃபுல்லா கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம்.
எஸ். ஓகே. Okay. Thank you. Good. ஓகே சார். Yeah. நேத்து நான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் போய் பார்த்தேன். See, that's the good thing. That's what I always tell you guys. Learn, do something, spend some time on your own on these topics. Believe me or not, I may sound so smart. I'm like still என்ன சொல்றது 1% or 0.5% smarter. அவ்வளவுதான். Right? There's a huge set of things I don't know, and there are guys before me who have done fantastic jobs. Okay. See sir, நான் சொல்லல, I refer it from கிருஷ்ணா எக்னோத்தர் இருப்பாரு and the campus X. இவங்கெல்லாம் வந்து லைக் வேற லெவல் ஆல்ரெடி 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்ல எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. The only point is அவங்க வந்து அந்த டைம்ல என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாங்க. But we are taking that, we are doing in-depth, extensive research, making sure it is diluted down to the core. அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, and there are a lot of things I might not know. You guys can refer, you guys can, so that's the main objective of that group. You have a doubt, post the doubt in the group so someone can help you out. இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். ரைட், உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ஸ்டக் ஆகுறீங்க, ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல, ஸ்டக் ஆகுறீங்கன்னா போஸ்ட் தட் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ட்ரஸ்ட் மீ, யுவர் ஃபெல்லோ கைஸ் ஆர் லைக் ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்ட், ஆர் வெல் எஜுகேட்டட் கைஸ் ஹூ ஆர் சிட்டிங் ரைட் ஓவர் தேர். Okay, I know for sure Agalya is a data scientist, Krishna is working as a data scientist, Sridhar I think he's doing his PhD, Satish is doing his PhD. Sridhar நீங்க? சார் நான் 12th highest education is 12th அவ்வளவுதான் சார். Sorry? 12th தான் சார் என்னோட highest education. Oh, that's good. கரெக்ட்டா இப்ப என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி VFXல கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி இருந்தேன். இப்போ ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதான் இன்னும் கெரியரே ஸ்விட்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. மிஷின் லேர்னிங் ஒரு 1 இயராக கற்றுன்னு இருக்கேன். பட் என்னால் முழுசாக கற்றுக்க முடியல. வெறும் யூடியூப் மட்டும் உங்களுது மற்ற பேருது பார்த்துட்டு. ஓகே, that's really great. Right. See, welcome. So, like I said, என்ன சொல்றது, இந்த மாறா படத்தை சூரிய போட்டு படத்துல எவன் சொல்லுவான்ல, வான என்ன உங்க அப்பா விட்டு சத்தா அப்படின்னு, அதுதான் மிஷின் லேர்னிங். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கரெக்டா படிச்சீங்கன்னா you will see. And இப்போதைக்கு நம்ம பேச எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சதுதான். இருக்கு. ஆமா சார். எதுவுமே நம்ம காம்ப்ளிகேட்டடாவோ இல்ல எதுவாவெல்லாம் இல்ல. ரைட்டா, எல்லாமே நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் என்ன படிச்சோமோ அதுதான் நம்ம வந்து மறுபடியும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த டைம்லாம் அந்த குரூப்ல பிங் பண்ணலாம். இஃப் நோ ஒன் இஸ் அட்ரஸிங், ஐ நார்மலி யூஸ் டு செக் தட் குரூப் எவ்ரி 6 hours or 8 hours. ஏன்னா அந்த குரூப் அந்த நம்பர்ல என்ன ஒரு பிரச்சனைன்னா அது பப்ளிக்கா இருக்கிறதுனால ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். மோஸ்ட்லி எப்படி வரும்னா எனக்கு வந்து வேலை வாங்கி தரீங்களா அப்படின்றதுதான். ஏன்னா அந்த இன்னும் சைக்காலஜி ஆஃப் ஜாப் சேனல் இருக்கு இல்லையா, அதுலயே இந்த நம்பர் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு ஜாப் கைடன்ஸ் கொடு, அது ஜாப் ரெஃபரன்ஸ் கொடு, என்ன எனக்கு வேலை வாங்கி, இல்லைன்னா இந்த சேனல்லே பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசம் படிச்சு எனக்கு டேட்டா சயின்ஸ் வேலை வாங்கி தந்துருவியா, இந்த மாதிரி தான் எனக்கு அதிகமா வரும். I don't even bother responding to them. So the group which you are in, it's really with real data scientists who's working in the industry. So உங்க டவுட்ஸ் நீங்க எப்போ வேணாலும் நாங்க கேட்கலாம். That அப்துல் உங்களுக்கும் தான். சதீஷ், you can also make use of this team. காலேஜ் ஸ்டூடெண்ட், அதனால அவனுக்கு வந்து கரண்டா மேக்ஸ் எல்லாம் தெரியணும். தெரியலன்னு சொன்னாதான் பிரச்சனை. So mathematical problems and he is good. Krishnakant is also good. Okay, அதனால வந்து this team has a good mix. You can always ask your doubts on the group. Don't spam it. Ask proper doubts. I'm more than happy to help. If you are on a solve, I'll try to solve. But 6 to 8 hours there will be a delay. சரியா? Okay, that's good. So gradient descent முடிஞ்சது. Gradient descent இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நாம வந்து எலாபரேட்டா பின்னாடி இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் என்ன, கான்செப்ட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து will see. So இந்த மினிமால வந்து there are 2 minimas, global minima and local minima. ரைட்டா? இதே நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். என்னன்றது மட்டும் சொல்றேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த கர்வ் வந்து இப்படி வரும், இப்படி ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் கீழே விடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை மிஸ்டேக்கன்லி இதுதான் நம்ம மினிமான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம்.
பட் உங்களுக்கு இங்கே ஒரு மினிமா இருக்கு. ஸோ உங்கள் மாடல் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, பட் யூ ஸ்டில் ஹாவ் ஆப்ஷன் டு இம்ப்ரூவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் பை திஸ் மச். ஏன்னா பிகாஸ் த காஸ்ட் ஃபங்க்ஷன் whenever it's producing the least error, that is when the model is at a high performance. இல்லையா? ஸோ நம்ம டியூன் பண்ணும்போது இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். யூ ஸ்டில் ஹேட் டைம் டு ஸ்பேஸ் டு டியூன். ஸோ இதுதான் வந்து இது வந்து we call it as local and we call it as global. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மினிமா தான் வரும். சிம்பிள் பேரபோலிக் கர்வ் தான் வரும். அதில் குளோபல் மினிமா மட்டும் தான் இருக்கும், லோக்கல் மினிமா வராது. லோக்கல் மினிமா மோஸ்ட்லி டீப் லேர்னிங் போகும்போது உங்களுக்கு வரும். சரியா? மிஷின் லேர்னிங்ல வந்தா அந்த டைம்ல வில் டேக் a look at it. And trust me, இந்த கிரேடியன்ட் டிசென்டைமே நம்ம மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இது ஒரு எக்ஸசைஸா இருக்கும். I remember doing it. ஓகே, எப்படி இருக்கும், எதில் வந்திருக்கோம்னா டிஃபரன்ஷியேஷன்ல வந்திருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, வாட் எவர் இட் மே பி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதோடைய லோயஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. dx by d by dx கண்டுபிடிக்கும். d by dx of this equation எப்போது படிச்சு ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? ஆமா சார் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. d by dx of this function equal to 0 ன்னு போட்டீங்கன்னா இதுக்கு என்ன வருதோ அதான் வந்து உங்களுக்கு அந்த அதை மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பண்ணி வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி you will be trying to achieve it to 0. ஓகே, எனக்குமே இது கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இதை மேக்ஸில் நம்ம பார்த்து இந்த கிரேடியன்ட் டிசென்ட் கிராஃப்லாம் நம்ம மேக்ஸில் போட்டிருக்கோம், பேரபோலிக் கிராஃப் மார்க் பண்ணி போட்டிருக்கோம். சரியா? ஸோ there's nothing like என்ன சொல்றது நியூ, ரொம்ப ஒரு புது கான்செப்டால நம்ம எதுவும் பார்க்கல. ஓகே, I'll always give you guys these motivations to keep you motivated. சரி, ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் முடிஞ்சது. இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ரைட்டா? எப்போ பேசினாலும் ஃபீச்சர்னு பேசுவோம்ல. வாட் இஸ் அ ஃபீச்சர் இன் டேட்டா? யாராவது சொல்லுங்க, ஃபீச்சர்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்னா என்ன? அகலியா யூ நோ? வாய் தரக்கூடாது. கிருஷ்ணா நீ வாய் தரக்காத. எனக்கும் கொஞ்சம் தான் சார் மறுபடியும் ஞாபகம். others you just give a guess, wild guess. ஃபீச்சர்னா என்னவா இருக்குன்னு ஒரு வைல்டா கெஸ் கொடுங்க. கமான், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பாஸ். சதீஷ், ஸ்ரீதர், அப்துல், தப்பா இருந்தாலும் பரவாயில்லை. Inputs that will make some product or something like that. சரி, அது வந்து ஒரு புக்கிஷ் ஆன்சர், பட் தட்ஸ் a right. நார்மலா வந்து ஃபீச்சர் நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரு ஹியூமனோட ஃபீச்சர்ஸ் என்ன? சென்ஸ், eating, sleeping, walking. இங்க அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ். ஃபீச்சர்ஸ்னா ரெண்டு கண்ணு, காது, மூக்கு, கேட்டா கை, காலு, கேட்டா ரெண்டு கண்ணு இருந்தா தான் ஹியூமன். 3 கண்ணு வந்தா அதுக்கு வேற நேம் வச்சிருவாங்க. ஸோ உங்க டேட்டாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ஒரு rows and columns. என்னமா? Rows and columns. It's rows and columns, but what is there in the rows and columns? It's what kind of data is there அப்படிங்கிறது தான். இப்போ சேல்ஸ் காலம், சேல்ஸ் டேட்டான்னு எடுத்துக்கோங்களேன். இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரெவென்யூ, ப்ராஃபிட், லாஸ். யா, ரெவென்யூ, ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஸ், ஓகே, ரீஜியன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டா? நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கலாமே, இங்க எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். வழக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் எடுப்போம். அப்போ இது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பிரைஸ், இந்த மாதிரி நீங்க ஒன்று எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்,
இந்த பிரைஸோட வேல்யூஸ் டிபெண்டன்ட் ஆன் த ஸ்கொயர் ஃபீட்டா? இந்த டேட்டா ஆக்சுவலி என்ன எது பத்தின டேட்டா? ஹவுஸ் பிரைஸ், ஒரு வீட்டை பத்தின டேட்டா. ஆனா இதுல பாருங்க அந்த டேட்டாஸ் எப்படி பிஹேவ் ஆகுது. அதுல வந்து நீங்க ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிறீங்க. அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர், வீட்டோட லொகேஷன் ஒரு ஃபீச்சரா இருக்கலாம், வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் ஒரு ஃபீச்சரா இருக்கலாம். கரெக்டா? எத்தனை ரூம்ஸ் இருக்கு, எப்படி இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காங்க, ஃபினிஷிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ரைட்? கரெக்டா? இந்த இதெல்லாம் நம்ம டேட்டா மாதிரி எப்படி எடுத்துக்கிறோம்? ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதையும் பிரைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா? ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபீச்சர், பிரைஸ் ஃபீச்சர். இதெல்லாம் நம்ம என்ன ட்ரை பண்றோம்? ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபீச்சர் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இல்லையா? இதுதான் ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதான். இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலக்ஷன் அப்படின்னு ரெண்டு பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபீச்சர் செலக்ஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்னா என்னன்ற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது. ஓகே, எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்க சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவுடைய ரெஸ்பெக்டிவ் என்ன சொல்றது attributes, those are called features. ஓகே, டேட்டா சயின்ஸ் உண்மையிலேயே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாஸ். Literally speaking, I'll tell you an example. நம்ம gradient descent பார்த்தோம்ல, gradient descentல there is this term called epochs. I have heard this term in LLM training. epochs கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ படிச்சிருக்கேன் சார், ஆனா என்னன்னு தெரியாது எனக்கு. டைம் ஸ்டாம்ப் பண்ணனும் அப்படின்றது. No, epochs is nothing but the number of iterations we are running. Oh, iterations. Okay. For I in x இந்த x தான் epochs. அந்த terms தான் சார் செம்மையா இருக்கும். Seriously, ரைட்டா? எனக்கும் ரொம்ப நாளா epochs என்னன்னு தெரியாது. One day I was just going through and I was like, என்னதான் இவன் epochன்னு சொல்றானே என்ன அப்படின்னு பார்த்தா, for I in x நம்ம போடுறோம்ல, x ஏதோ வேல்யூ கொடுக்குறோமா, நம்மால அதுக்கு ஒரு டெர்மினாலஜி வச்சு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டான். That is called epochs. So gradient descent பண்ணும்போது நீங்க ஒரு வார்த்தை வரும். Okay, there are two ways in which you can achieve gradient descent. If the value of the old parameter and the new parameter is less than 0.001 difference between them, then you can stop your gradient descent, or you can control it with the number of epochs you run. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போய் தேடுனா, epochs is the number of times you are running that loop, which is nothing but for I in range of x. புரியுதுங்களா? So the data science வந்து நமக்கு புரியாத மாதிரியே எந்த ஒரு terminology, but if you look at it, go and understand what the terminology is, everything is linked to the basics. Okay, epochs என்றது ரொம்ப அட்வான்ஸ்ட் கான்செப்ட். நான் எல்லாம் gradient descent படிக்கும்போது நான் கவனிக்கல, பட் LLM போகும்போது அதுல வந்து those guys were talking like நாங்க வந்து இன்னைக்கு இத்தனை epochs பண்ணோம், அத்தனை epochs பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம். It's like okay, அப்ப இன்னும் பெருசா பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தாதான் தெரியுது, while you are training your model, you are running that many number of iterations to train that model. Okay, so data science எங்க நீங்க ஒரு காம்ப்ளிகேட்டட் டெர்மினாலஜி பார்த்தாலும் தேடி போய் அதோட டெஃபினிஷன் படிச்சீங்கன்னா இட்ஸ் வில் பி சிம்பிள், plain and simple. சரியா? இதுவும் அதேதான். ஃபீச்சர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும் இல்லையா? இது ஹவுஸ் பிரைஸுக்கு இது கொடுத்தீங்க, இப்போ சேல்ஸுக்கு இந்த லிஸ்ட் வந்துச்சு. இப்போ கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? அவனோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் பார்ப்பீங்களா, ஸ்பெண்டிங் ரேட் பார்ப்பீங்களா, ஸ்பெண்டிங் வால்யூம், ஸ்பெண்டிங் லொகேஷன்ஸ், இதெல்லாம் எதை சால்வ் பண்ணுது? ஒரு பர்டிகுலர் பர்சனோட கிரெடிட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிற அந்த இதை சால்வ் பண்ணுதா? இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். கரெக்டா? உங்களுடைய கடைசி அவுட்கம் என்ன வரும்? ஃப்ராட் ஆர் நாட். That is the classification which the system is supposed to do. Okay, this is the feature. இதுல வந்து உங்ககிட்ட 1000 features இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி.
ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஹவுஸோட கலர். Does this feature play any role in price? No. வீடு பிங்க் கலர்ல இருக்கு, அதனால விலை கூடுதல். வீடு பச்சை கலர்ல இருக்கு, விலை கம்மின்னு என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? No. But that is also a feature, right? Right? இத செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஃபீச்சர் செலக்ஷன். இந்த ஃபீச்சர்னால ஏன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்து நீங்க எடுக்கிறது தான் என்னது ஃபீச்சர் செலக்ஷன். சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஃபீச்சர் இன்ஜினியரிங் போது என்ன ஆகும், சில டைம்ல உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ஃபீச்சர் வந்து வேற வேற ஸ்கேல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், வெயிட்னு ஒன்று இருக்கும். ஹைட் என்ன ஸ்கேல்ல இருக்கு? ஃபீட் சென்டிமீட்டர். வெயிட் kgs கிலோகிராம். ரெண்டு வேற வேற ஸ்கேல்ல இருக்கா? இப்போ எப்படி டிட்டர்மின் பண்ணுவீங்க எது வந்து உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு? ரெண்டுமே ஒரே ஸ்கேல்ல இருந்தா தான் உங்களால பண்ண முடியும். கரெக்டா? இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுதான் ஃபீச்சர் இன்ஜினியரிங். வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கும். சரியா? nothing complicated more than this. இப்போ ஃபீச்சர்ஸ் என்ன தெரிஞ்சிச்சா? Yes sir. ஃபீச்சர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் and independent features. Okay, dependent and independent features. So yeah, dependent features na enadha? அது இதையும் Direct relation இருக்கும் சார். அந்த ஃபீச்சர் இன்னொரு ஃபீச்சர் மேல டிபெண்டடா இருக்கும். Yes. இந்த கேஸ்ல எது டிபெண்டன்ட் ஃபீச்சர்? price dependent square feet. Exactly. Your price is the dependent feature. So dependent feature தான் என்னது? உங்களுடைய output at any given point. Okay, there can be multiple independent features, multiple dependent features. First you have to identify them. Okay, இப்போ நம்ம machine learning குள்ள போறோம், but I would recommend you guys to go through this feature engineering playlist. இதுல இருக்கும். Okay, content. இப்பதான் சார் வருது, ஃபுல்லா வரலணும். feature engineering இப்பதான் வருதா? இப்ப நேத்து கேட்டகரிக்கல் எல்லாம் வந்துச்சு. அப்ப எக்ஸ்பர்ட் EDA ஃபுல்லா முடிஞ்சிருக்கும்ல? அப்போ EDA பாதி தான் வந்திருக்கும். ஏன்னா ஃபீச்சர் நீங்க முடிச்சு இல்ல EDA ஆரம்பிச்சு பாதியில ஃபீச்சர் நீங்க போயிட்டு மறுபடியும் நம்ம EDA போகணும். ஆமா. So you guys just follow these two playlists. சரியா? I'll share that in the chat. இந்த ரெண்டு பிளேலிஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இமீடியட்டா வரல, உங்களுக்கு ஃபுல்லா வீடியோஸ் வரல அப்படின்னா you guys will most of these videos are scheduled. சரியா? ஏன்னா டெய்லி என்னால பண்ண முடியாதனால மோஸ்ட்லி ஒரு மந்த்துக்கு தேவையான எல்லாத்தையும் அப்படியே பல்க் ஷெட்யூல். ஓகே, இந்த ரெண்டு பிளேலிஸ்ட் யூ கேன் ஃபாலோ. சரியா? திஸ் வில் ஹெல்ப் யூ guys அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா மெஷின் லேர்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் இனி போக 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 நம்ம என்ன பண்ணணும், ஃபீச்சர்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்போம். பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல பீட்டா 0 பிளஸ் பீட்டா 1x அப்படின்ற ஒரு ஃபீச்சர் மிக்ஸ் பண்றோம். மல்டி லீனியர் ரெக்ரெஷன்ல பீட்டா 0 பிளஸ் பீட்டா 1x1 பிளஸ் பீட்டா 2x2 பிளஸ் பீட்டா 3x3. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் இட்ஸ் சிம்பிள். அதனால இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரியா? அந்த டைம் நம்ம எடுத்துட்டு போகும்போது ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஈஸி டாபிக். நீங்க போட்டு ரஷ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காக படிச்சீங்க அப்படின்னா யூ கைஸ் வில் ஃபெயில். ஓகே, டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் சம்திங் யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப் ஆன். இட் ஷுட் பி சம்திங் கம்ஃபர்டபுள். என்ன சொல்றது, எப்போது நமக்கு ரொம்ப ஒரு காமான டைம் இருக்கும்போது பாட்டு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்னுடைய காம் டைம் வந்து ஏர்லி மார்னிங்ஸ் தான். சொன்னேன்ல, 1:30 முழிப்பு தட்டிடுச்சு, 2:15 வரைக்கும் தூக்கம் வரல. I took the gradient descent topic sat till 4 o'clock, மறுபடியும் போய் தூங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி
யூஷுவலி ஃபோர்ஸ். இதுவே நான் வந்து ஒன்றையும் நான் எந்திரிச்சு படிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வேலை இருக்காது. when I'm comfortable, okay, இது ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம், 40 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா you guys will learn. அதனால தான் எப்பவுமே சொல்றது இட்ஸ் a long run. ஓகே, I strongly believe இந்த 3 மாசத்துல டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க, மிஷின் லேர்னிங் படிக்கிறவங்க, 6 மாசத்துல மிஷின் லேர்னிங் படிக்கிறவங்க எல்லாம் either they are like hurting themselves or they are fooling themselves. Okay, won't happen. I have tried it. ரைட்டா, இதெல்லாம் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு வச்சுட்டு வந்தது தான். ஸோ ஐ ஹவ் பின் வித் டேட்டா சயின்ஸ் ஃபார் மோர் தென் 8 years. ஓகே, 8 yearsக்கு அப்புறம் தான் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் டு டீச் யூ கைஸ். 2018ல இருந்து now it's 2025. ஓகே, 2025ல தான் ஐ ஹாவ் மை கான்ஃபிடன்ஸ் டு டூ a live session. போன செஷன் வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் செஷன் இருக்கும், அதில் பார்த்துட்டு ஸோ தட் அந்த அளவுக்கு யூ ஷுட். I'm not saying you have to spend 8 years, but with 1 or 2 years preparation, you can get a decent job. Decent job ன்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு MNC. நல்ல ஒரு MNCல you can get a decent job. ரைட்டா, ஒரு 15 to 18 lakhs பேக்கேஜ் எல்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் you should spend more time sharpening yourself. அங்கேருந்து நீங்கள் படிப்படியாக மேலே போகணும். That is the path. That's about IT. சரியா? ஓகே, ஸோ டிபெண்டன்ட் ஃபீச்சர், இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் வந்துருச்சு இல்லையா? லீனியாரிட்டி ஆஃப் டேட்டா. ஓகே, லீனியாரிட்டி ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சின்ஸ் வி ஆர் கோயிங் ஃபார் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன், ஐ வாண்டட் டு டெல் யூ. உங்கள் டேட்டாவோட பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லீனியர் பேட்டர்னாக இருக்கும். இட் கேன் பி எதர் ரைசிங் லீனியாரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபாலிங் லீனியாரிட்டியாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஒரு லீனியர் பேட்டர்ன்ல அந்த டேட்டா இருக்கும், அதான் லீனியாரிட்டி. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்க்கும்போது யூ see that. இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க டேட்டா செட்லாம் பாத்தீங்க, இது வரைக்கும் நம்ம எடுத்த டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு லீனியாரிட்டி நான் வந்து ஐ வுட் ட்ரை டு மெயின்டைன் இட். சரிங்களா, எல்லாத்தையுமே அந்த ஒரு லைனை சுத்தியே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, அதுதான் வந்து இந்த பாத்தீங்களா எப்படி டேட்டா போட்டாலும் அந்த இதெல்லாம் ஒரு லீனியர் பேட்டர்ன்ல இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து லீனியாரிட்டி. இப்போதைக்கு அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரியா, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி நாளைக்கு நம்ம போவோம். ஓகே, அந்த டைம்ல we can take it up. ஓகே, அவுட்லேயர்ஸ். சரியா, இந்த அவுட்லேயர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, வாட் டு யூ திங்க் அன் அவுட்லேயர்ஸ்? நம்ம லைஃப்லயுமே அவுட்லேயர் ஈவென்ட்ஸ் நடக்கும், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். things which have no logical explanation. the lucky events னு சொல்லுவாங்கல்ல, லாட்டரி எடுக்கிறீங்க, விழுது. ஏன் உங்களுக்கு விழுந்தது? there is no logical. Can you repeat the same process again? No. ரைட், டேட்டாலையுமே அதே மாதிரி தான். நீங்க உங்களோட ரெகுலர் டேட்டாக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் பார்க்குறோம், 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட். ஸோ எல்லாமே எப்படி இருப்பாங்க? 20 கிலோ, 25 கிலோ, 20 கிலோ, ஒரு 18, 22. சம்பந்தமே எல்லாமே இல்லை. ஒரு ஸ்டூடெண்டோட வெயிட் 120ன்னு இருக்கு, இன்னொரு ஸ்டூடெண்டோட வெயிட் 8ன்னு இருக்கு. இப்போ நீங்க டேட்டா பிளாட் பண்ண என்ன ஆகும்? இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எல்லாம் இந்த ரீஜனுக்குள்ள இருக்கும், ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட வெயிட் மட்டும் இங்க இருக்கும், ஒரு ஸ்டூடெண்டோட வெயிட் மட்டும் இங்க இருக்கும். ரைட், இவங்க 2 பேருமே உங்க டேட்டா செட்டுக்குள்ள ஃபிட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் either this kid is not 5th standard, this kid is like extreme case. ஒரு வெறும் 8 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் 5th ஸ்டாண்டர்ட் வராங்க அப்படின்னா இட்ஸ் either they are extremely sick or they are on the wrong class. Same happens with the 120 kilograms. கரெக்டா? இதெல்லாம் வந்து ரேர் ஈவெண்டா இருக்கும். இந்த மாதிரி ரேர் ஈவெண்ட்டை வச்சுட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களுடைய டேட்டாவை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் தீஸ் அவுட்லேயர்ஸ் நம்ம வந்து வேண்டாம் தூக்கி போட்டுறவும் முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்றேன்னு வைங்களா,
இந்த இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1000, 2000, 3000, 4000. ஓகே, 1 million, 2 million, 3 million, 4 million. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $4,000, 4,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ராக்சிமேட்லி 4 million rupees போகுது. ஓகே, 3,000 தான் 3 million. இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ டேட்டா பாயிண்ட் இருக்கா? ஓகே, இதில் என்ன ஆகுதுன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடு ஒரே ஒரு வீடு மட்டும் சம்பந்தமே இல்லாமல் 4 million இருக்கு. 4,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமே இல்லாமல் $1 million போயிருக்கும். Does that mean this is the pattern that in which the data is following? No. அப்போ இந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? We'll just remove this outliers. Right? இந்த outliers remove பண்ணா உங்க டேட்டா வந்து லீனியர் பேட்டர்ன் போயிடுச்சா? ஸோ இந்த இடத்துல அவுட்லேயர் தேவையில்லை. கரெக்டா? எஸ். அப்படியே உல்டாவா தூக்கி கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடக்ஷனுக்கு போடுங்க. நான் டெய்லி 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன் கிரெடிட் கார்டில், திடீர்னு ஒரு நாள் 10,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ தட்ஸ் அவுட்லேயர் ஈவென்ட், ரைட்? Then my machine should be able to capture that outlier event and alert me. Alert the authorities. Right? அந்த இடத்துல நீங்க அவுட்லேயரை தூக்கி தூர போட முடியாது. Your main objective will be to find that outlier, that extraordinary event. புரியுதா? ஸோ அவுட்லேயர் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவுட்லேயர்ஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அவுட்லேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஓகே, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ். ஐ திங்க் நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிட்டோம். ஒரு 10 to 20 minutes சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்குள்ள போலாமா? எஸ். மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு I'll try to avoid, but mathematics வாய்ப்பே இல்லை அப்படின்னா we will do the maths. சரியா? Trust me, I'll make sure the math is easy as well. Okay. So இது ஓகே தானே? இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Clear, sir. In that case, we are stepping into our first machine learning algorithm, which is simple linear regression. சரியா? ஏன் simple linear regression வந்து எல்லாம் எடுத்தோடனே படிக்கிறாங்க? Why is that, like என்ன சொல்றது? எவ்வளவு algorithms இருக்கு, ஏன் simple linear regression வந்து படிக்கிறோம்? ரெண்டு வேரியபிள் தான் சார். அப்படி பார்த்தா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் கூட ரெண்டு வேரியபிள். யா. எல்லாத்துக்குமே அதான் பேஸ்ங்கிறது. இத வச்சு தான் சார் மத்த எல்லா மாடலும் ஈஸியா புரிய முடியுது. படிக்கலனா கூட ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மாடல். அது பேர்லயே சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அதான் வச்சிருக்காங்க. இருக்கறதுலே சிம்பிளஸ்ட் மாடல் இதுதான். ரைட்டா? எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஓகே, லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து சிக்மாய்டு கர்வ் வரும். சிக்மா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஸ்ட்ரெயிட் லைன் படிக்கிறது ஈஸி. அதனால யாரா இருந்தாலும் முதல்ல கூட்டு போறது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் தான் கூட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ நவ் வி நோ ஃபீச்சர்ஸ்னா என்ன, எப்படி, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். நமக்கு தெரியும் இல்லையா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், why are we using it? prediction. Predict. Okay. Predict value of one feature depending on the other. Using the other. Or based on, depending on your everything, all. Same. Englishல ஒரே words தான். ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபீச்சரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சிம்பிள். ஓகே. Based on other. ஓகே, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இன்புட் ஃபீச்சரை எக்ஸ்ல வைங்க, அவுட்புட் ஃபீச்சரை ஒய்ல வைங்க.
ஓகே, ஸோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? drawing the best fit line. ரைட்டா? அப்ஜெக்டிவ் வந்து பெஸ்ட் ஃபிட் லைன். ஓகே, இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அச்சீவ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. OLS அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ட், அல்லது நம்மளோட கிரேடியன்ட். ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈஸியா கொடுத்துரும். ஆனா நீங்க மிஷின் வழியா ரன் பண்ணீங்க அப்படின்னா தட் கன்சியூம்ஸ் மோர் மெமரி. மேத்தமெட்டிக்கலா அந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை பார்ப்போம். ஓகே, பிகாஸ் அதுல தான் வந்து காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ரன் இது மெக்கானிக், நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் போகும்போது கிரேடியன்ட் டிசைன் இஸ் ப்ரூவன் மோர் எஃபிஷியன்ட் than OLS. OLS வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான். ஃபார்முலாவே இருக்கும்போது ஏன் ஐட்ரேட்டிவ் மெத்தட் போறோம் அப்படின்னா இதுல மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எல்லாம் வரும். மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஐ திங்க் n பவர் n நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஐடியலி OLS வந்து இட்ஸ் நாட் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்ட். அதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். சரியா? ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? பெஸ்ட் ஃபிட் லைன். சரியா? ஸோ பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படிங்கிற என்னது? நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட், நம்மள்ட்ட ஒரிஜினல் பாயிண்ட் இருக்கு, நாம ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றோம், இதை ஒரு லைன் போட்டு ப்ரெடிக்ட் பண்றோம். ஓகே, இதோட ஒரிஜினல் இதுதான் என்னது? yi. இதோட ப்ரெடிக்டட் வேல்யூ தான் என்னது? yi hat. ஓகே, இதோட டிஃபரன்ஸ் தான் என்னது? ரெசிடுவல் எரர். yi minus yi hat the whole square. ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லியிருக்கேன். பீனலைஸ் ஆகும் அப்படிங்களே. Yes. yi minus yi hat தான் என்னது? அந்த ரெசிடுவல் எரர். ரைட்டா? ஸோ இதுக்கு நார்மலா ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ பீனலைஸ் ஆகி இருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தா பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் ஒண்ணு, அவுட்லேயர்ஸ் எல்லாம் பீனலைஸ் ஆயிடும். ஆமா, இப்போ இது குட்டி சின்ன எரரா இருக்கு, ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு சின்னதா ஆம்பிளிஃபை ஆகும். ரைட்? இதுவே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த எரர் இவ்வளோ, இந்த எரர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் ஆம்பிளிஃபை ஆகி அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட ரேஞ்சுக்கு வெளியே போயிடும். ஆமா, புரியுதா? ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி பீனலைஸ் ஆகுதுன்னு புரியுதா? இந்த எரரை கால்குலேட் பண்றோம், பண்ணும்போதே ஸ்கொயர் பண்றோம். ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, நெகட்டிவா வந்தாலும் அது பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்கொயர் ஆஃப் -1 ஸ்கொயர்னாலும் 1 தான், கரெக்டா? -2 ஸ்கொயர் 4, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும், கரெக்டா? இன்னொன்னு, ரொம்ப ஹை எரர் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? அவுட்லேயர்ஸ். இப்ப போய் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அவுட்லேயர்ஸ் எல்லாம் ஹை எரர் இருக்கும், எலிமினேட் ஆகி போயிடும். they get penalized. ஓகேவா? இந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு எடுத்துக்கோம், எல்லா பாயிண்ட்ஸை வச்சு எடுக்கும் போது இதோட லைனோட ஈக்குவேஷன் y = mx + c. ஓகே, இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எரர். இதை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எழுதணுமா? y1 - y1 hat whole square plus y2 - y2 hat the whole square plus y3 - y3 hat whole square plus இப்படி எழுதுவோமா? இத மேத்தமெட்டிக்கல் டர்ம்ஸ்ல நம்ம எப்படி எழுதுவோம்? summation of y = 1 to n, given n is the number of points, right? Equal to number of points yi minus yi hat whole square. So now இப்போ y equal to n equal to 3 ன்னு கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? y1 minus y1 hat whole squared plus
y2 y2 minus y2 hat whole square plus y3 minus y3 hat whole square. இப்படி வருமா? ஓகே, n equal to 3. இப்போ n equal to 5 என்ன ஆகும்? 4 Continuous still 5. n equal to 100 na continuous still 100. So the concept is, while the formula is written like this, it ideally means you have to repeat the process for every single data point in your system. Okay, va? Hope you got the point. Yes, sir. Now we are going to further develop the math. சரி, இன்னைக்கு அந்த மேக்ஸ் வேண்டாம். சரியா? நாம இதுல வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் பார்த்தோம். You know how to do the best fit line. So இதுல வந்து b mx plus c ன்னு கொடுத்தோம். நாமளே mx plus b அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. இந்த c அப்படின்றது என்னது? Constant. c அப்படின்றது என்னது? The constant, sir. Y intercept. intercept. ஆஃப்செட் b இன்டர்செப்ட் அப்படினா நீங்க சொல்லலாம். y இன்டர்செப்ட் அப்படினா சொல்லலாம். இந்த ஆஃப்செட்டோட வேல்யூ என்ன? வேல்யூ என்ன? இந்த ஆஃப்செட்டோட வேல்யூ என்ன? When x is equal to 0, y 0. மினிமம் ரெசிடுவல் வேல்யூ அங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றத மேண்டேட் பண்றது தான் அதோட வேலை. ரைட்டா? m வந்து ஸ்லோப். ஓகே, சோ நம்ம m ஐயும் c ஐயும் சேர்த்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கறனால இந்த y equal to mx plus லைனோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? y equal to theta 0 plus Beta 1 x. ஓகே, சரிங்களா? இப்படிதான் நம்ம எழுதுவோம். ரைட்டா? இதேதான். ஆல்ரெடி y-யும் x-ம் வேரியபிள், m-ம் c-யும் கூட வேரியபிள் தான். ஓகே, எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்லயே கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நம்ம ஆளுங்க லாட்டின் போயிட்டாங்க. So this is the line which is written in this, and the reason behind that is this m and c is also variables. Okay, simple linear regression la we always have only two features, or a dependent feature or an independent feature. At any given point, these are the only two features you will have. Okay, sir. சரியா? And your data should be linear. Simple linear regression work ஆகனா என்ன பண்ணனும்? Your data should be a linear data. There should be a linear pattern. Okay, உங்க டேட்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ண, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்தா என்ன ஆகும்? linearity இருக்கா? இந்த மாதிரி linearity இருக்கா? So why exactly your simple linear regression won't work with this? Because அந்த distribution அது இல்ல. Simple. நீ எப்படி யோசிச்சு பாரு. நான் இதுல ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டேனா, my line adjusts to most of the points. Yes. Which means it has the capacity to produce the least error. And the least error is not just least, ஒரு ப்ராப்பர் லிஸ்ட் வேல்யூ கொண்டு வர முடியும். கரெக்ட்டா? Yes. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நான் எங்க போட்டாலும் majority of my points will be wrong. Majority of my points will be wrong at this point. லீனியரா போகும்போது நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் will be able to cover majority of the points. இந்த இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய எரர் கோஎஃபிஷியன்ட் ஹையா தான் இருக்கும். அதனால தான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் லீனியர் டேட்டால தான் ஒர்க் ஆகும். ஓகே, பட் although நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலி நீங்க டேட்டா கிராஃப்ல போடும்போது it won't be a straight line, it will be kind of a curved
ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஓகே, the machine will try to fit it. சரியா? நான்-லீனியர் டேட்டா செட்டுக்கு வந்து பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம போவோம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன்ல we will learn 3 things: simple linear regression, multiple linear regression, and polynomial. The multiple linear regression நீங்க மேண்டேட்டரியா படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது, பட் இட்ஸ் a higher order ML algorithm. இந்த மாதிரி சின்ன அல்காதம்ல ஹையர் ஆர்டர் படிச்சிட்டீங்கன்னா நீங்க நம்ம டீப் லேர்னிங் அங்கெல்லாம் போகும்போது ஈஸியா இருக்கும். You want, you can skip, but I'm not trying to skip. Okay? ஏன்னா இந்த ஹையர் ஆர்டர்ல தான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? மேட்ரிக்ஸ் A transpose, A transpose B, A dot B, B dot A dot B whole transpose. Yes, sir. Again, 11th 12th max. Okay? See, நான் பார்த்த வரைக்கும் மிஷின் லேர்னிங்ல இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இட்ஸ் இன்ஜினியரிங் மேத்துக்கு மேலே அது எதுவுமே போகல. இட்ஸ் ஆல் த மேத்ஸ் விச் வி லேர்ன். படிக்கும் போதே இதெல்லாம் வந்து இதோட யூஸ் கேஸ்னு அவங்களுக்கும் தெரியாது, சொல்லி கொடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை சொல்லி கொடுத்தா நம்ம பெட்டராக படிச்சிருக்குமா இருக்கும், பெட்டராக படிச்சிருந்தா அவங்க சொல்லி கொடுத்த பயங்களாக இருக்கும். தட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். ஸோ நோ ஒன் டு பிளேம். சரியா? பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மேத் தான். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை என்ன புது புது பேரை வச்சு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வாட் they did with the epochs. மன்னிக்கவே மாட்டேன் அவங்கள. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ்னு ஒரு பேர் இருக்கு, எல்லா டெவலப்பர்ஸுக்கும் தெரிஞ்ச பேர். அது என்ன எபாக்ஸ்? அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு, இது டேட்டா சயின்ஸ்க்கு. அதத்தான் சொல்றேன். சரியா? that is how those get confuses. So you see the point, right? When you talk data science to a developer, that guy won't understand. But the advantage I have is I'm a developer who knows data science, so I can talk in both the languages. The same way I'm talking multiple human languages, I'm talking multiple this as well. அதனால தான் உங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியுது. ஆனா அந்த ப்ராம்ப்ட்டும் எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குது சார். ப்ராம்ப்ட்லயும் again ப்ராம்ப்ட்மே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆமா, ஆனா அந்த அந்த யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த 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 மிஷின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும்ல. சிம்பிள் ப்ராம்ப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பண்ணணும்னா, உங்க முன்னாடி இருக்கிறது ஒரு 2 வயசு குழந்தைன்னு நினைச்சுக்கணும். ஆர் கன்சிடர் திஸ், டோன்ட் கன்சிடர் யுவர் ட்ரைனிங் LLM, கன்சிடர் யுவர் ட்ரைனிங் லேப்ரடார். How will you train a Labrador? Okay. Sit ன்னு சொன்னா அதுக்கு முதல்ல தெரியாது. You have to say sit. Sit அப்படின்னு கையையும் காட்டணும். அப்ப அது அப்படியே கன்ஃபியூஸா பார்க்கும். ஃபர்ஸ்ட் டைம் you have to push it. உட்கார்ந்து பின்னாடி காலை மடிச்சு உட்கார வச்சு sit அப்படின்னு நீங்க சொல்லணும் ஒரு 2-3 தடவை. And அது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் you have to feed it a treat. Reinforced learning அதான். உங்களோட LLM அதுதான். ப்ராம்ப்டிங் வந்து மல்டிபிள் ப்ராம்ப்டிங்ஸ் இருக்கு. சும்மா அப்படியே நீங்க ப்ராம்ப்ட் உங்களோட क्वेश्चंस மட்டும் கொடுக்கிறது. செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட் இருக்கு, அட்வான்ஸ் ரீசனிங் இருக்கு. செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட்ஸ் 0 அது என்னது 0 பேர் வர மாட்டேங்குது. செயின் சும்மா நார்மலா கொடுக்கிறது அந்த 0 தாட் ப்ராம்ப்டிங். அது என்ன ஏதோ நேம் இருக்கும். தட்ஸ் a LinkedIn post area. அதுல எப்படின்னா you will just give a sample, ஒரு ஹை லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட்னா நீங்க ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி சால்வ் பண்ணுவீங்க. 3 நம்பர் இருக்கு, x + y + z = 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ வில் சே ஓகே, x க்கு வேரியபிள் எடுத்துக்கோ, y க்கு வேரியபிள் எடுத்துக்கோ, z க்கு வேரியபிள் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம் x and y வரக்கூடியதை எடுத்து அதை z கூட பண்ணி ப்ரொவைட் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்ஸோட சேர்த்து நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுவீங்க. That is a chain of thought prompting. Okay, sir. See, you can't think your LLM like a sophisticated machine. You have to think your LLM like a Labrador. Okay. அதான் சார். சரியா? லேப்ரடார் அவ்வளவுதான். ஓகே, நீங்க பால் தூக்கி போட்டீங்க, பிக் த ரெட் கலர் பால் அப்படின்னா அது போய் பச்சை கலர் பால் எடுத்து வர நிறைய சான்ஸ் இருக்கு. பட் பால் எடுத்து வரும். Hallucination things, that's where it happens. It gives you the ball, but you need the red ball. The Labrador doesn't care whether it's a red ball or a green ball. All it cares is it's a ball. சரியா? நீ பால் நான் எடுத்து வந்துட்டேன். ஓகே, ரெட்டா கிரீனான்றது அதுவே ஹலுசினேட் பண்ணிக்கும். அப்போ பச்சை கலர் பார்த்து இதான் ரெட் கலர் பால் அது ஹலுசினேட் பண்ணிக்கும்.
our job will be to tune it further so that it understands the importance of that red color. Yeah. பால் தான் வேணும் அப்படின்னு கேக்குறான்ல அப்படின்னு சொல்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு you have to tune it further. Yes sir. சரியா? சிம்பிள். ஆக்சுவலி நான் இதையே நான் ஒரு போஸ்ட்ல போட்டிருக்கேன். LLMs are kind of the dogs which we breed. Okay. Just because everyone has a dog doesn't mean that the value of that dog increases. Let's say the best trainable dog is like Belgium Belgium Shepherd. Malinois. Very nice. Okay. Let us say I get a dog and Krishna gets a dog. Right? Krishna spends more time training that dog. I spend no time with the dog. Now, வீட்ல வந்து வாங்கி விட்டு சாப்பாடு வச்சோட சரி அதுக்கப்புறம் ட்ரைனிங்கே கொடுக்கறதில்ல. What will happen? Both will be dogs. Both will be growing. பார்க்கறதுக்கு வளர்றதுக்குலாம் ஒரே மாதிரி இருக்கும். But Krishna's dog will be more trained. He will be more convenient working with it. While I'll be stuck with the idiotic. It's not the dog's problem. I didn't train it. I'll be stuck with the boilerplate. The best I can do is to make my dog sit or fetch a ball. While Krishna's dog can do tactical level attacks. Right? That is how the LLM is. Correct? இன்னைக்கு வந்து LLM எல்லாம் பேசுவோம். And open source LLMs வந்ததுக்கு அப்புறம் anyone can download your LLM and run it. Trust me, I have this laptop which is running a Ollama the 7.5 billion parameter LLM. Oh. Okay. So what's the point? You can also download it. Ollama site la wait neenga download கொடுத்தீங்கன்னா it's single command. Your LLM is in your laptop. What are you going to do with it? Is that the objective of that LLM? No. That is just a step where you got a Labrador. Now you have to spend time with it. You have to explain it, train it in such a way your LLM performs better than others' LLM. சரியா? Machine learning models, எல்லாமே you have to consider that way. You're working with a lab, at least you're working with something that is dumber than a Labrador. That's just Labrador has a default sense. Right? You are working with a lifeless machine. Okay? It's now you are feeling like you are working with a Labrador because நமக்கு முன்னாடி நிறைய packages already built பண்ணி வச்சிட்டாங்க. Now when you are getting a LLM, you are not building the LLM from scratch. இதுவே 2010 2015 நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா LLM அப்படின்ன உடனே டீப் லேர்னிங் மாடல் எடுத்து ஸ்கிராச்ல இருந்தே நம்ம பில்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு வரதே 7.5 billion parameters, 8 billion parameters trained models வருது. And there are models like எனக்கு தெரிஞ்சு 145 billion and 700 billion models எல்லாமே open source available. You can just download it and start using it if you have the computational power. So how you are going to make use of that to solve your business case அப்படிங்கறதா question. சரிங்களா? So while you are working with your machine learning model or your deep learning model or your artificial intelligence, think that you are working with the dumbest guy in the world. The parameters should be proper. Okay? LLM may sound smart, but அது வந்து அவ்வளோ பேர் அதை வந்து ஸ்மார்ட் ஆக்குனதுனால தான் இட் இஸ் சவுண்டிங் ஸ்மார்ட். சரியா? அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூஜ் இன்ஜினியரிங் எஃபோர்ட் இருக்கு. ஓகே? அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூஜ் லேர்னிங் கர்வ் இருக்கு. 2018 என்னமோ ஆரம்பிச்சாங்க ஓப்பன் ஏஐ. 2023 அது வெளியே வரும்போது இட் வாஸ் இடியாட்டிக். பிகாஸ் இன்ஜினியரிங் எஃபோர்ட் இருந்தது, லேர்னிங் இல்லை அந்த மாடலுக்கு. 2024 எண்ட்ல தான் the model ChatGPT started performing better. ரைட்டா? Yes. That's the என்ன சொல்றது, அவ்வளவுதான் அந்த மாடலோட இது. So don't think that the மாடலுக்கு வந்து என்னமோ பெரிய இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. If you are building something from scratch, you have to understand that is the dumbest thing that is gonna work. Okay? But that can work. அதான் அதோட கான்செப்ட்.
It may be the dumbest thing, but it can work. So yeah, Yes. we'll see. So இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல கை வச்சிருக்கோம். நாளைக்கு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் பார்க்கலாம். ஓகே, how the math behind that simple linear regression works அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா we'll run through the code and அதுக்கப்புறம் அங்க we'll take it up. சரியா? Okay. சரியா? அகல்யா, sure, we can see tomorrow. Okay, நாளைக்கு காலையில கிளாஸ் பார்க்கலாம். Okay, கேட்க மாட்டேன். நாளைக்கு குட் ஃப்ரைடே. Are you guys okay with the class or should we push it to Monday? Okay, sir. Okay na? Class-க்கு வரியா? வைக்கலாம் சார். வைக்கலாமா? சிஸ்டம் Right, sir. Nice, no problem. Yes, sir. You can go. Sridhar, are you fine? Okay. சார் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போயின்னு இருக்கேன். Okay. பட் குட் ஃப்ரைடே இல்ல ரீசன். Yeah. சதீஷ், நீங்க? Yeah, sir. Okay, sir. We can go with class. அப்துல், உங்களுக்கு? Okay, I'm assuming Abdul will also be available. ஸ்ரீதர், நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. சரியா? We will proceed. அகல்யாமே I think she will be available. Okay. நாங்க நாளைக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். we can நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா you can communicate with the chat. சரியா? நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே தான் இருக்கும். So we'll connect 4 days. மண்டே இருக்கா இல்லையான்றதை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். பிகாஸ் இந்த வாரம் நான் டிராவல் பண்ணல. I'm trying to do a travel every week. சரியா? ஸோ வந்து டிராவல் பண்றதா இருந்தா மண்டே இல்ல, மண்டே வேணாம், நெக்ஸ்ட் கனெக்ட் ஆன் டியூஸ்டே. சரியா? Okay, sir. Okay, see you guys tomorrow. Bye. Okay. Thank you, sir. Thank you. Bye. Thank you, sir. ஸ்ரீதர், கரியர் டவுட்ஸ்? யா, சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். சார் இது வந்து கெரியர் டவுட்னா இப்போ நான் என்னை பற்றி தான். ஏன்னா நான் 2021 12th பாஸ் ஆனேன். ஓகே. அப்போ வந்து ஒரு ஹைப் போயின்னு இருந்துச்சு, டிகிரிலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் இது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், ஏன்னா எனக்கும் 12th பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் இருந்ததுனால நானும் டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் கிராஃபிக் டிசைனில் அந்தமாரி போயிட்டேன். அங்கேயே ஒரு 2024 வரைக்கும் இந்த ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங், இந்தமாரி லோ பேயிங் ஜாப்லேயே ஒரு நாள் சக்ஸஸில் ஆடலாம், வீட்டிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படித்து பெரிய ஆடலான்னு நினச்சேன். பட்டு என்னால் செல்ஃப் லேர்னிங் அவ்வளோவா பண்ண முடியல, வேஸ்ட் பண்ணிட்டேன். 2024 வரைக்கும் ஒரு பேசிக் சேலரியிலேயே முடிச்சிட்டேன். ஓகே. 2024 ஜாபை குவிட் பண்ணிவிட்டு முழுசாகவே படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபெப்பில் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், எஸ்கியூஎல், பைத்தான், எம்எஸ் எக்ஸல் இந்த எல்லாத்தையும் படித்தேன்னா எல்லாத்தையும் ஒரு மாரி எல்லாத்தையும் 1 month படித்தேன். அது பார்த்தா படித்து முடிச்சு பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஒரு 2% தான் நான் படிச்சிருக்கேன்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அது 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 விட்டு சிம்பிள். மறுபடியும் வேலைக்கு போங்க. ஓகே, மறுபடியும் வேலைக்கு போங்க. சைட் பை சைடாக நம்ம படிங்க. ரைட்டா? இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அது கிடைச்ச உடனே இதை விட்டுறேங்க. I will tell you this. பட்னியா இருந்து உங்களால் அதிகமாக படிக்க முடியாது. ஓகே, இதை நான் சொல்லலை, நம்மளோட பெருந்தலைவர் காமராஜரே சொல்லிட்டு போயிட்டார். That's why the மதிய உணவு திட்டம் வந்தது. பசிக்கிற பிள்ளை எப்படா படிக்கணும்னு கேட்டுதான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். சரியா? ஸோ யூ கான்ட் சிட் ஐடில் அண்ட் லேர்ன். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு வந்து காசு இருக்காது, நிறைய தாட்ஸ் இருக்கும். 2வது, யூ கான்ட் லேர்ன் ஃபார் மோர் தென் 1 hour or 2 hours a day. I do 8 hours a day because I don't just learn. நான் வேலைக்கு போயிடுவேன், 9 hours I go for work. என் மைண்ட் அதிலே பாதி டைவர்ட் ஆகிடும். சரியா? I learn for 1 or 1.5 hours. உங்களுக்கு நான் டீச் பண்ண ஒரு 1 hour ஆகிடும். சரியா? இந்த கண்டென்ட் எல்லாம் என்ன சொன்னா, உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன், டீச் பண்ணுறது ப்ரிப்பரேஷன், அதுக்கு ஒரு 30 to 45 minutes ஆகும். சரியா? அண்ட் இந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கு ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகிடும். அது போக இந்த இப்போ சொன்னால அந்த LLM
கூட நோன்றது, அது கூட மல்லு கட்டுறது, இப்படி இந்த மாதிரி தான் என்னோட இது இருக்கும். கண்டினியூஸாலாம் நான் வந்து ஃபுல்லாக படிக்கிறது கிடையாது. உங்க கேஸ் அப்படி கிடையாது. உங்களோட அப்ஜெக்டிவ் படிக்கிறது மட்டும்தான். உங்களால 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல படிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம் வீட்டில் லீவ் போட்டு உட்காந்தோடனே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் நாட் த கேஸ். யூ won't be able to do that. மண்டை அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க 2 நாள் மோட்டிவேஷனாக படிக்கலாம், 3 நாள் பண்ண முடியாது. ஸோ கோ ஃபார் அ ஜாப். யோர் மைண்ட் ஷுட் பி டைவர்டட், கிளீன், காமாக உட்காருங்க. ரைட்டா? வேலைக்கு போனால் உங்களுக்கு பேக்கெட்டில் காசு இருக்கும், நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். ஈவன் இஃப் இட் இஸ் அ லோ பேயிங் ஜாப், நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவை உங்கள் செலவுக்கு போய் அம்மா காசு கொடு, அப்பா காசு கொடுன்னு கேட்க வேணாம். யூ கண்டினியூஸ்லி லேர்ன் திஸ். 2 things will happen. உங்கள் வேலையில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். யூ மே நெவர் நோ கிராஃபிக் டிசைனில் உங்களுக்கு கிளிக் ஆகுமா ஆகாதான்னு. மேபி இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் டவுன் த லைன் உங்களுக்கு அது பெருசாக கிளிக் ஆகலாம். இல்லை 3 வருஷத்துல நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு யூ மைட் ஸ்விட்ச் யுவர் கரியர் அண்ட் ப்ராக்ரஸ். சரியா? இப்படிதான் சால்வ் பண்ண முடியும். சும்மா உட்காந்துட்டு நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஸரி, அந்த லக்ஸரி யாருக்கு இருக்கும் அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து நீ படிக்கனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு லக்ஸரி இருக்கும். அண்ட் அந்த பசங்களுக்கும் படிக்கணுன்ற மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா பியர் ப்ரெஷர் இருக்கும். உங்க கூட படிச்சிருப்பான், நீங்க வீட்டில் உட்காந்து டேட்டா சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அவன் வந்து ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போவான். சரியா? நீங்க ஒரு பேக்கெட் பண்ணி அப்பாட்ட இருந்து வாங்குவீங்க. வீட்டுல இருந்து வாங்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம அவ்வளோ லாவிஷெல்லாம் வாங்க மாட்டோம். 500 ரூபா தேவைன்னா 200 ரூபா தான் கேட்போம். ஓகே, சிலர் அப்படியே மாத்தி கேட்பாங்க. நார்மல் பசங்க வந்து 500 ரூபா தேவை 200 ரூபா தான் கேட்போம். ரைட்டா? ஆனா அவன் என்ன பண்ணுவான்? யார்ட்டையும் கேட்க மாட்டான். அவனுக்கு திடீர்னு வருவான், ஒரு ஐபோன் வாங்கி வச்சிருப்பான். ஸோ தட் பியர் ப்ரெஷர் வில் பி தேர். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வாட் ஐ நார்மலி சே இஸ் லைக் லோ பேயிங் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் பிபிஓ ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, போ அப்படின்னு சொல்றது. ஸோ தட் உங்களோட மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி கிளீனாக இருக்கும். ரைட்டா? யூ கான்ட், ட்ரஸ்ட் மீ, ஐ ஹவ் ட்ரைட், யூ கான்ட் லேர்ன் ஃபார் மோர் தென் 1.5 hours. எதுக்கு ஸ்கூல்ல இது இதை வந்து கிளாஸ்லாம் வந்து 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்கு வைக்கிறாங்க? கிடையாது, வச்சிட வேண்டியதானே. காலையில் போனால் இன்னைக்கு ஃபுல்லாக சயின்ஸ் தான் அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சுக்க வேண்டியதானே. They can teach a lot, la. Why they are teaching, switching the subjects? Why there's a break? 10 நிமிஷம் பிரேக், 1.5 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் பிரேக் ஏன் கொடுக்குறாங்க? புரியுதுங்களா? புரியுது சார். பெஸ்ட் வே உங்களோட கிராஃபிக் டிசைனிங்க்கு இப்போ மறுபடியும் போங்க. ரைட்டா? காலை நம்ம இந்த டைமிங் வந்து மார்னிங் 5:30 to 6:30. கண்டிப்பா உங்களோட ரெகுலர் ஜாப்ல தொந்தரவு பண்ணாதது. ரைட்டா? அதுல இருந்து 5,000 வருதோ 10,000 வருதோ உங்க செலவுக்கு அது ஓடட்டும். So that you won't feel like நம்ம சும்மா உட்காந்து அந்த ஃபீல் வராது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. இஃப் யூ சே கிராஃபிக் டிசைன்ல வேலை கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறதா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரமா படிங்க. That's the max a human can do. Because டேட்டா சயின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய படிச்ச மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே பார்த்தா அது உண்மையே இருக்காது. இப்போ இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு டம்ப் பண்ணி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷமா நான் அது அவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கி படிச்சுட்டு வந்துருக்கிறேன். சரிங்களா? இதே இதை நான் சும்மா வீட்டில் உட்காந்து இவ்வளோத்தையும் நான் படிச்சிருப்பேன் கேட்டா சத்தியம் பண்ணிருக்க மாட்டேன். 3ஆவது மாசம் தூக்கி போட்டு போயிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே, நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ப்ராப்பர் ஸ்டார்ட். உண்மையை சொல்லணும்னா என்ன சொல்றது, என் கூட பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு டிசிஎஸ்ல இருக்காங்க. அவங்க ஜெர்மன், பெல்ஜியம் எங்கெல்லாமோ இருக்காங்க. I don't care. I didn't want to do any of those things. I didn't bother to go or pick after any of those things. But there will be peer pressure. அவன்லாம் ஜெர்மன் போயிட்டான், அவன்லாம் வேர்ல்டு டூர் போயிட்டான், நீ போயிட்டு போடா, எனக்கு என்ன. சரி, பட் ஐ ஹாவ் திஸ் இது எனக்கு வந்து மைண்ட் டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, ஐ எம் மேரிட், ஐ ஹேவ் 2 kids. சரியா? நான் வந்து யார்ட்டையும் போய் எனக்கு காசு கொடுக்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் படிக்கிறேன். ஓகே, என் ஒய்ஃப் இப்போ நீ யோசிச்சு பாருங்க, நான் சும்மா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன். குழந்தைங்க வந்து என் பொண்ணு வந்து தெரிஞ்சப்பா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்கும்போது நம்ம யாரோ ஒருத்திட்ட போய் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கு? சரி, ஓகே நீ சார் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகைன் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது எப்படி இருக்கு? ஸோ தட் இஸ் வாட் தட் லோ பேயிங் ஜாப் வில் டூ. That low paying job is not going to be your career. No one will know. Someday you might get a bigger breakthrough and things may take off. Yeah? So don't worry about that.
ஓகே எஸ் சார், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன சஜஷன் பெஸ்ட் தான். பிகாஸ் நானும் ஸ்டே பேக் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, பிகாஸ் ஐ வாஸ் இன் தட் சுச்சுவேஷன். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிஜியில் பெங்களூரில் இருக்கும்போது நிறைய பசங்க ஃப்ரெஷர்ஸ் தான், இதுக்கும் கிராஜுவேட்ஸ் தான், ஜாப் இல்லை. பட் இருந்தாலும் என்ன கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குன்னு தெரியல. நான் அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன். பிகாஸ் பெங்களூர் வர்றாங்க, பிஜி எடுத்து தங்கிடுறாங்க, அப்புறம் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க, ஜாப் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ மேபி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் சப்போர்ட் இருக்கலாம். வீட்டில் சப்போர்ட் இல்லாதவங்களும் நிறைய பேர் அவங்க வர்றதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூட வந்துடுறாங்க. வந்து 1 month 2 month இருப்பாங்க. படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கம்மி. பிஜியில் பசங்க வெளியே சுற்றுவாங்க, கண்டிப்பாக சுற்றுற பிஹேவியர் தான் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் கூட சஜஷன் பெட்டர். ஸோ லோ பேயிங் ஜாபாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருங்க. அந்த செலவில் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து கிராஜுவேஷன் டேட்டா சயின்ஸ்லாம் கிடையாது, மெக்கானிக்கல் தான். சைட் பை சைட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், சைட் பை சைட் சார் சொல்கிற மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகும். பிகாஸ் நானும் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஏர்லியர் என்னோட கெரியர் வந்து சேல்ஸ் தான். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு 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 லீடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு ஒரு என்கொயரி வந்துருச்சுன்னா எப்படியாவது மண்டை கிளவி உங்களுக்கு கோர்ஸில் சேர்த்திடலாம், அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அது நீங்கள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் பேக்ரவுண்ட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் உங்களுக்கு புரியுமா, உங்களுக்கு வருமா வராதா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கன்வர்ஷன், அவ்வளோதான், ஒரு சேல் நடந்துருச்சு. இப்படி தான் இருக்கும் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன் போய் கேட்டாலுமே. ஸோ உங்களை பர்சனலாக ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு இது வரும் வராதுன்னு சொல்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சாரோட கோர்ஸே மார்னிங் அட்டன் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஜாப் தேவையில்லை. Yeah. You don't need certifications. You just acquire knowledge. Show your stuff. Yes. Right. I'm not a certified data scientist. Data scientist ஒரு certification கூட கிடையாது. Yeah, and also the degree வேணும், ஜாப் பண்ணா டிகிரி கேக்குறாங்க அப்படினா side by side try to do in open universities. Open universitiesல டிகிரி அப்ளை பண்ணிக்கோ. சரியா? ரொம்ப சீப் தான். இப்போ நம்ம மனோன்மணி யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டிஸ்லாம் பி ஆஃபர் பண்றாங்க. இட்ஸ் வெரி சீப். ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஆன்லைன்லேயே கிளாஸ் அட்டன் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாம். சரியா? 4 yearsல உனக்கு டிகிரி வந்துடும். இட்ஸ் ஓகே, யூ லெஃப்ட் தட் 4 years. ஓகே, திஸ் லோ பேயிங் ஜாப் கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ கெட் தட் டிகிரி as well. So 10 years down the line you will have that fantastic story saying, hey, நான் படிச்சு நானே ஃபீஸ் பே பண்ணி நானே டிகிரி வாங்கினேன்ன்றது. Even I am trying, sir. Not to PC the by product, but degree you can do it in open university. நீங்க காலேஜ் போய் தான் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட் இல்லை. சரிங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் இது இன்ஸ்டிடியூட்ஸ் இப்போ டிகிரிஸ் பெருசாக ரெகக்னைஸ் பண்றது இல்லை. I know a guy who didn't complete a degree, but he is currently working as senior React developer, Bangalore, 80K salary. சரியா? ஸோ டிகிரிஸ், பட் உனக்கு வந்து டிகிரி இருந்தா எப்பவுமே ஒரு சப்போர்ட் தான். வந்து நான் +2 தான் முடிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இப்போ இன்டர்வியூல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை விட எஸ் டி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரியா? கிவ் இட் அ ட்ரை. ஓகே ஓகே ஸ்ரீதர், see you, bye. Okay, bye. Thanks for time. Thank you, bye.